நண்பா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? பலரும் பணக்காரங்கன்னா பளிங்கு மாதிரி இருக்கிற வீடும் பளபளன்னு புது காரும் தான் அடையாளம்னு நினைக்கிறாங்க. விலையுயர்ந்த துணி போட்டு அதை இன்ஸ்டாகிராம்ல காட்டி நாம தான் பெரிய ஆளுன்னு நம்புறாங்க. ஆனா அது வெறும் வேஷம். நிஜமான செல்வம் என்னன்னு தெரியுமா? அது ரொம்ப அமைதியானது. உண்மையான பணக்காரங்க யாருக்கும் எதையும் காட்டிக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களுடைய செல்வம் ஒரு ஆழமான கிணறு மாதிரி, யாருக்குமே தெரியாம அமைதியா வளர்ந்துகிட்டே இருக்கும். வெளியில ஆரவாரம் இருக்காது. நீ ஒரு விஷயத்தை நிறுத்தினா நீ ஒரு சரியான பாதையில போறன்னு அர்த்தம். இனிமே உன்னோட செல்வத்தை நிரூபிக்க நீ யாருக்கும் காட்டிக்கணும்னு நினைக்கவே மாட்ட. பணக்காரர் ஆகிறது லாட்டரி சீட்ல விழுற அதிர்ஷ்டம் இல்லை. இது ஒரு பொறுமையான விளையாடுற விளையாட்டு. உன்னோட வாழ்க்கையில நீ எடுக்கிற சின்ன சின்ன முடிவால தான் இந்த செல்வம் உருவாகுதுன்னு. தினமும் சேமிக்கிற ரூபா, புத்திசாலித்தனமா நீ செய்யற முதலீடு தான் காலப்போக்கில் உன்னை நிம்மதியா வாழ வைக்கும். இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சம்பாதிக்கிறத விட குறைவா செலவு செஞ்சு மீதி முதலீடு செய்வான். அவன் நினைச்சதை விட சீக்கிரமா பணக்காரன் ஆயிடுவான். வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வரும். அது எப்போ தெரியுமா? உன் பணம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது. முதல்ல நீ தான் பணத்துக்காக ஓடுவ, வேலை பார்ப்ப, தொழில் செய்யற. ஆனா ஒரு கட்டத்துல நீ தூங்கும் போது கூட உன் பணம் உன்கிட்ட வளர்ந்துகிட்டே இருக்கும். வாடகை மூலமாவோ முதலீடு மூலமாவோ அது சத்தம் இல்லாம பெருகும். பெரும்பாலும் வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி, நீ தூங்கும் போது பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கலன்னா நீ சாகுற வரைக்கும் வேலை செய்ய. இத புரிஞ்சிக்கோ. வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் வரும். அது எப்போது வரும்? உன் பணம் உனக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது தான். முதல் நீ தான் பணத்துக்காக ஓடுவ, வேலைக்கு போவ, தொழில் செய்ய. ஆனா ஒரு கட்டத்துல நீ தூங்கும் போது கூட பணம் வளர்ந்துகிட்டே இருக்கும். வாடகை மூலமாவோ அல்லது முதலீடுகள் மூலமாவோ அது சத்தம் இல்லாமல் பெருகும். பிரபலமான வாரன் பஃபெட் சொல்ற மாதிரி, நீ தூங்கும் போது பணம் சம்பாதிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கலன்னா சாகுற வரைக்கும் வேலை செய்வதை நீ நிறுத்த மாட்ட. நீ நல்ல பாதையில போறன்னு சொல்றதுக்கு இன்னொரு அடையாளம் இருக்கு. உன்கிட்ட ஒன்னுக்கும் மேற்பட்ட வருமான ஆதாரங்கள் இருக்கும். முதலீடு, சின்ன வாடகை, சின்ன பிசினஸ், பல வழிகளில் பணம் வரும்போது ஒரு வழி அடைப்பட்டாலும் நீ பயப்பட மாட்ட. உன் சம்பளம் அதிகரிக்கும் போது புது கார், புது போனுன்னு உன் செலவை உயர்த்தாமல் நீ இருந்தா நீ நிதானமான செல்வத்தை உருவாக்குறன்னு அர்த்தம். செலவை கட்டுப்படுத்தி மீதி முதலீடு செய்யறவன் தான் ஜெயிப்பான். திடீர்னு ஒரு பெரிய செலவு வந்தா, கார் ரிப்பேர், மெடிக்கல் பில், நீ பதட்டமாக மாட்ட. அதை நீ சமாளிக்க முடிஞ்சா உன்னோட நிதி நிலைமை பலமாக இருக்குன்னு அர்த்தம். கிரெடிட் கார்டுகளை கடனாக நாடாம உன்கிட்டயே அவசரத்துக்கு பணம் இருக்கணும். கூட்டு வட்டி மந்திரம். நீ பெரிய ஆளாய் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். நீ கூட்டு வட்டி சக்தியை புரிஞ்சுக்கிட்டே உன்னோட முதலீட்டை அப்படியே விட்டா அது வட்டிக்கு வட்டி போட்டு ஒரு கட்டத்துல நீ போட்ட முதலீடை விட அதிகமாக வளரும். பொறுமையாக நீண்ட காலத்துக்கு முதலீடு செய்யறவன் தான் இந்த மந்திர சக்தியை பயன்படுத்துகிறான். அதாவது நீ உன்னுடைய லயாபிலிட்டிக்ஸ்டை பணத்தை வெளியே எடுக்கும் கார் ஆடம்பரம் விட சொத்துல பணத்தை உள்ள கொண்டு வரும் முதலீடு, வாடகை சொத்து தான் அது அதிகமான கவனம் செலுத்துறது. இப்ப நீ சொல்லு, நீ ஒரு ஆடம்பரத்தை காட்டி ஆரவாரம் செய்யும் பணக்காரனாக இருக்க போகிறாயா, இல்லை அமைதியாக செல்வத்தை உருவாக்கி நிம்மதியை சம்பாதிக்க போகிறாயா? இந்த கதை நீங்க எங்கேயாவது சொல்லி காட்டணும்னா நினைச்சா இந்த வசனங்களை பயன்படுத்தலாம். இந்த கதை வடிவத்துல வேற ஏதாவது நிதி தலைப்பு பத்தி பேசணுமா?